subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுறேன். இப்போ நம்ம ரியல் எஸ்டேட்ல எப்படி சக்சஸ் பண்றது, ரியல் எஸ்டேட்ல பர்டிகுலரா மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சில விஷயங்கள் முன்னாடியே பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் தான் நான் ரீகேப் பண்ண நினைக்கிறேன். காம்படிஷன் என்ன பண்றாங்களோ அதை நீங்க யோசிங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு டிப் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி QSBBன்னு சொல்லிட்டு குவாலிட்டி, சர்வீஸ், பிரைசிங், பிராண்டிங். இதை நீங்க எப்படி பண்றீங்க, உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எப்படி பண்றாங்க, நீங்க என்ன தப்பு பண்றீங்க, எதை சரி பண்ணும், இதை பார்த்தாலே ஜெயிச்சிடலாம். ரைட். அடுத்த விஷயம், சோசியல் மீடியா இப்போது இருக்க கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்கள்கிட்ட 6 டூல் இருக்கணும்னு சொன்னேன். ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், OLX, குவிக்கர், இது 6 இருக்கணும்னு சொன்னேன். அடுத்த விஷயம், எந்த ஒரு பிசினஸ் ஓனரையும் யாரா இருந்தாலும், ப்ராஸ்பெக்டா இருந்தாலும், கஸ்டமரா இருந்தாலும் உடனே கான்டாக்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா அந்த பிசினஸ் ஓனருடைய நம்பரை போட்டிருக்கணும்னு சொன்னேன். அடுத்த விஷயம், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசினஸ் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிசினஸ்க்கும் பிசினஸ் கார்டு முக்கியம். புரிஞ்சுங்க, அது விசிட்டிங் கார்டு அல்ல, பிசினஸ் கார்டு. பிசினஸ் கார்டு தான் பிசினஸ் கார்டு கொடுக்கணும். சரியா? அந்த பிசினஸ் கார்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு பிசினஸ் டூல் அப்படின்னா பிசினஸ் கார்டு தான். அதுதான் நீங்க யாருன்னு சொல்லுது. அதே மாதிரி பிசினஸ் கார்டை எப்படி பிரிண்ட் பண்ணணும், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், அந்த கார்டை கொடுக்கும் போது எப்படி நடந்துக்கணும், இதையும் கூட அந்த வீடியோல சொல்லிருங்க. அடுத்த விஷயம், எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க, கண்டென்ட் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்றீங்க, இமேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி வீடியோஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, இது 3 முக்கியம். இப்ப முதல்ல நீங்க யூஸ் பண்ற கண்டென்ட் புரியுற மாதிரி இருக்கணும். ஏற்கனவே கூகுளால நிறைய பேர் சர்ச் பண்ற வார்த்தைகளா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், இமேஜ் ரெசல்யூஷனா இருக்கணும். ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கு. அந்த அல்காரிதத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டிசைன் பண்ணோம். இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு மாதிரியும், யூடியூபுக்கு ஒரு மாதிரியும், ஃபேஸ்புக் ஒரு மாதிரி, இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். இப்ப யூடியூப் பாத்தீங்கன்னா 16:9 இருக்கும். இது போல ஒவ்வொன்றுக்கும் இமேஜ், ஒரு இமேஜ் பண்ணி கூட நீங்க ரீசைஸ் பண்ண முடியும். அந்த இமேஜும் கண்டிப்பா ரெசல்யூஷனா இருக்கணும். அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. அடுத்த விஷயம், நிறைய பேர் இமேஜ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம தமிழ்நாட்டுல தமிழர்களுக்காக தான் ஒரு வெப்சைட் பண்றோம், அதிகபட்சம் இந்தியாவுக்காக போக போகுது. ஆனா நம்ம போடுற இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளக்காரியா இருக்கும். சரியா? இந்த வெள்ளக்காரியை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால நம்ம யூஸ் பண்ற வெப்சைட்ல நம்ம ஆளுங்க இருந்தா லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். சரியா? நம்ம மூஞ்ச பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். வெள்ளக்கார மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்கும்? மைதா மாவு கொட்டினா மாதிரியா இருக்கும் அந்த வெப்சைட்ல. அந்த மாதிரி 2-3 மூஞ்சிய போட்டு வைக்கிறது, காசு எப்படி வரும்? ரைட். அதனால என்ன பண்ணுங்க, யூஸ் பண்றத லோக்கல் இமேஜஸா போடுங்க. லோக்கல் இமேஜஸ்னா நான் சொல்றது பீப்புள் மட்டும் இல்ல. எதை சொல்றேன்னா, நீங்க கட்டடத்தை காட்டும் போது அப்படியே நியூயார்க் சிட்டியை காட்டுறோம். எம்பையர் ஸ்டேட் பில்டிங்ல கொண்டு போய் கேமரா வச்சோம் அப்படின்னா நாம அங்கேயே ரியல் எஸ்டேட் நடத்துறோம். ரியல் எஸ்டேட்னாலே போறதெல்லாம் பாத்தீங்கன்னா சிட்னி, டோக்கியோ, லண்டன், நியூயார்க் போட்டீங்கன்னா வாங்க வர்றோம் கூடுவாஞ்சேரியில தான் நம்ம போட போறோம். சரியா? நம்ம கூடுவாஞ்சேரி ஆளுக்கு எதுக்கு இந்த நியூயார்க்? இதெல்லாம் உடைச்சி எரிஞ்சுட்டு நாம ஒரு முடிவு பண்ணாதீங்க. சரியா? அமெரிக்கன் கார்பரேட்டோடைய ஆதிக்க மனோபாவத்தை முதல்ல இது மேல உடைக்கணும். வெப்சைட் லோக்கல்ல இருக்கான், சுத்தி இருக்கான், ஒரு அவுட்டர்ல மட்டும் வீடு வாங்க போறான். அவனுக்கு என்ன மாதிரி வீடு, நம்ம தான் ரியல் பிக்சரை கொடுக்க முடியலனாலும் நம்ம நாட்டில் இருக்க நம்மளோட ஸ்டைல் ஆஃப் வீடை கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு லோக்கல், அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து லோக்கலா இருக்கும். இமேஜ் மட்டும் இல்ல, வார்த்தைகள் மட்டும் இல்ல, வீடியோஸும். இதை நீங்க சரி பண்ணிக்கணும்னு கேட்கிறேன். நிறைய வெப்சைட் நான் எடுத்து பாக்குறேன். எனக்கு முதல்ல 35 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. 35 கிளைண்ட்ஸுமே யூஸ் பண்ற வெப்சைட்லயோ சோசியல் மீடியாலயும் பார்த்தா ஒரு வெள்ளக்காரி இருப்பாங்க. அதுக்கு 2 குழந்தைகள் கையில புடிச்சு நிக்கும். கண்டிப்பா ஒரு பொம்பளை புள்ள வந்து என்ன பண்ணும், பிங்க் கலர்ல பொம்மையோட நிக்கும். ஒரு பையனா இருந்தா காரோட நிப்பான். இந்த இமேஜை பார்த்து எனக்கு போர் அடி. சரியா? முதல்ல நீங்க யார் வாங்க போறவங்க யார், அப்ப நம்மளோட வீடியோஸை பாருங்க, நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க. இங்க இருக்க லோக்கல்ல இருக்க யாராவது எடுக்க முடியுமா, இல்ல லோக்கல் மனிதர்களை கொண்டு போகும்போது அந்த டச் உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் இருக்க கூடாது. அது சோசியல் மீடியா இருந்தாலும் சரி, வெப்சைட்டா இருந்தாலும் சரி. அடுத்தது, நாம யூஸ் பண்ற இந்த ஜார்கன், இந்த ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸ், ஜார்கன், ரியல் எஸ்டேட்ல என்னென்னலாம் பண்ண போறோம், கவர்மெண்ட் கைடல் வேல்யூனா என்ன, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது நம்மளுடைய கண்டென்ட் வந்து மக்களை வர வைக்கிறதா இருக்கணும். நம்மளோட புத்திசாலித்தனத்தை நம்மளுடைய வெப்பேஜ்ல காட்டக்கூடாது. நம்ம மாட்டுக்கு அட்வான்ஸாக போட்டு வச்சோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்லாம் வீடு போட்டிருக்காரு. வீடு போட்டாருன்னா இன்ச்சா போட்டிருக்காரு. 24.7 இன்ச்சஸ் அப்படின்னு போட்டா எனக்கே என்னன்னு தெரியுது.
அது ஜன்னல் சைஸ். ஆமா, நான் கேட்கறேன் எதுக்கு சார் ஜன்னல் சைஸ் எல்லாம் போட்டீங்கன்னா, ஒரு ரூம்ல 2 ஜன்னல் இருக்குன்னா ஒரு 3 பெட்ரூம் பிளாட்ல 5 ஜன்னலுக்கு சைஸா போட்டு வச்சிருக்காரு. இன்னொரு டெக்னிக்கல் டிராயிங் மாதிரி இருக்கு அந்த வெப்சைட்டை பார்த்தாலே. ஒவ்வொரு விஷயமே எனக்கு பயமா இருக்கு எனக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள போறதுக்கு. நம்ம என்ன மேக்ஸா சொல்லி தந்துட்டு இருக்கோம், நம்ம இன்ஜினியரிங் சொல்லி தரோம் வெப்சைட்ல. நான் என்ன தேவை, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு, அதோட ஹைலைட்ஸ் ஃபியூச்சர்ஸ் சொன்னா அங்க வந்து பார்க்க. இப்ப ஜன்னலோட அளவு போட்டு நீ என்ன பண்ண போற கேக்குறேன். அதெல்லாம் எதெல்லாம் சரி பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணும், ரைட்? அடுத்த விஷயம், இந்த போட்டோ யூஸ் பண்றோம்னு வச்சுங்க, அதுல ஒரு டவுட் வரும். என்ன மாதிரி போட்டோ யூஸ் பண்ணலாம்னா, நிறைய இமேஜஸ்க்கான ஆப் இருக்கு. மெயினா எந்த ஒரு காப்பிரைட் கண்டென்ட்டையும் நீங்க எடுத்துடக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க ஏற்கனவே இருக்கிற வெப்சைட்ல இருக்க வேர்ட்ஸை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கூகுள் காப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனால கண்டிப்பா அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும். அதனால அது நம்மளோட வெப்சைட்டை கூகுள் கிராலே பண்ணாது. அப்ப என்ன ஆகும், வார்த்தைகளை புதுசா போடுது. யோசிங்க, ஆனா அந்த வார்த்தை எளிமையா இருக்க மாதிரி பாத்துங்க. முற்றிலும் புதுசா போட முடியாது, எனக்கு புரியுது. தொழில் சார்ந்த வார்த்தைகளை விஷயங்களை போடும்போது ஓவர் ப்ரொஃபஷனல் ஜார்கனா போடக்கூடாது. அப்புறம் நம்பர்ஸ் நிறைய போடக்கூடாது. அதோட விலை, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு, விலை இவ்வளவு, இந்த இத்தனை கிலோமீட்டர் இருக்கு, இத்தனை அடி, இவ்வளவுதான் போடணும். நான் பாட்டு இன்டெப்தா எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளோட வெப்சைட்லயே பார்த்து வரவே மாட்டாங்க. அவங்க வந்து பார்க்கணும். ஒரு வெப்சைட்டோ சோசியல் மீடியாவோ எதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, மக்களை வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கறதுக்கு தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து ஆன்லைன்ல வீடை செல் பண்ண முடியாது. முதல்ல வீடு வாங்க, வீடுன்றது சொத்து, சரியா? இது அமேசான்ல வாங்குற டாய் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, மொபைல் கிடையாது, காட்கெட்ஸ் கிடையாது. வீடுன்றது ஒரு சொத்து. அப்ப அவங்க வந்து பார்க்கணும், அந்த ஏரியா அப்படி இருக்கு, வசதி இருக்கா, 4 பேர்கிட்ட கேட்கணும். இந்த இடத்துல வந்தா அவன் எப்படி ஃபீல் பண்ணும், அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பார்க் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, இது எல்லாம் வீடு நம்ம என்னதான் வெப்சைட்ல சொன்னாலும் நேர்ல வந்து பாக்குற மாதிரி இருக்காது. சரி, வீடை யாராவது பார்க்காம வந்து வாங்க போறாங்க. அப்ப நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, கோல் என்ன, ஆப்ஜெக்ட் என்னன்னா, நம்மளோட மனையையோ வீட்டையோ கஸ்டமர் வந்து பார்க்க வர வைக்கிறதுக்கான விஷயம் தான் இருக்கணும். தகவல்களை அது அளவுக்கு அதிகமா அள்ளி தெளிக்க கூடாது. நம்ம வெப்சைட் ஒன்னும் என்சைக்ளோபீடியா அல்ல, நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வெப்சைட். என்கிட்ட வீட்டு முன்னா இருக்கு, இது சுத்திலும் இவ்வளவு வசதிகள் இருக்கு, இங்க வாங்கினீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டா யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இதான் சொல்ல போறோம். அல்லது நீங்க இப்போதைக்கு வந்து குடியேற முடியும், இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, என்ன சொல்றது, எல்லாமே நம்ம ஆளுங்க பண்ற விஷயம் ரொம்ப அநியாயமா இருக்கும். சென்னைக்கு அருகில் சொல்லிட்டு எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒருத்தர் சொல்றாரு சென்னையோட என்ட்ரன்ஸை கொண்டு போய் திண்டிவனத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு வேற 10 பேருக்கு 10 பேர்ல 100 பேர் கை தட்டுறானுங்க. கை தட்டக்கூடாது, கை கொட்டும், தலையில கொட்டிக்கணும். நம்ம சென்னையோட என்ட்ரன்ஸ் திண்டிவனத்துல இருக்கா, அதை நான் சொல்றேன், கொஞ்சம் எடுத்துட்டு போய் கன்னியாகுமரியில வச்சிருங்க, இந்தியாவுக்கே என்ட்ரன்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றேன். எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ப்ராடக்ட்ல வந்து இனோவேஷனா யோசிச்சு அதை ஒண்ணு பண்றது கிடையாது. பேசுறதெல்லாம் மோட்டிவேஷன் அள்ளி தெளிக்கிற, என்ன சொல்றது, ஓவரான வார்த்தை. சென்னையோட என்ட்ரன்ஸ் திண்டிவனம் வரும், 100 வருஷம் கழிச்சு வரும், தப்பே கிடையாது. நான் மாத்தி சொல்றேன், சென்னையோட என்ட்ரன்ஸ் திருச்சின்னு வச்சுப்போம், மதுரை, திருநெல்வேலி, அப்படியே கன்னியாகுமரி போனா கடல் வந்துடும், சரியா? அங்கேயே ஆரம்பிங்க, ஒரு போர்டை போட்டுருங்க, சென்னை அப்படின்னு போட்டு கன்னியாகுமரியில போர்டை போட்டுருங்க. இது மாதிரி பண்றது. அப்புறம் கஸ்டமர் வரல அப்படின்றது. கஸ்டமர் இதெல்லாம் ட்ரஸ்ட் பண்றானா, இப்ப இருக்க நல்ல விஷயமா யோசிக்கிறான். அப்ப நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லணும்? அன்வான்டா வந்து சென்னையோட எல்லையை கொண்டு போய் அங்க வைக்கணுமா? ஒருவேளை கிரேட்டர் சென்னை டெவலப் ஆகி இப்ப எல்லாம் சொல்லலாம், மதுராந்தகம் போயிடுச்சு, அடுத்தது மேல்மருவத்தூர் போகும், திண்டிவனம் போகும். இப்ப இருக்கா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல எவ்வளவு ப்ரொஜெக்ஷனோ அதை நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப ஓவரா, அதான் சொன்ன ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், 400 மடங்கு வளரும். மெட்ராஸுக்கும் இடத்துக்குமே 160 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஹார்பருக்கு அருகில், கடற்கரைக்கு அருகில் போடுற காலம் வந்துடும் போல இருக்கு. முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப இருக்க ரியாலிட்டி மார்க்கெட்டிங்ல வாங்க. ஏன்னா இப்ப ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவான நிலைமை இல்ல. மேபி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது, பாலிசி சேஞ்ச் ஆகும்போது இப்ப ரியல் எஸ்டேட் வரும், சுத்தமா இல்லைன்னு சொல்ல. இது வந்து ஒரு 5 to 10% வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணுங்க. எப்ப ஒருத்தன் அதிகமா பேசுறானோ, அதிகமா வந்து ட்ரேடிங்ன்ற பேர்ல கண்டென்ட்டை கொடுத்து நம்ம ரியல் எஸ்டேட் எடுக்கிறாங்களோ, அந்த ப்ராடக்ட்டை நம்ம லென்ஸ் கொண்டு பார்க்கணும். அதனால பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுங்க, அளவுக்கு அதிகமா மார்க்கெட்டர்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்றதை விட்டுட்டு, ட்ரேடிங்கை ப்ரொஜெக்ட் பண்றதை விட்டுட்டு, ப்ராடக்ட்டை வந்து ஃபியூச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வாங்குற கஸ்டமருக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்றதன் மூலம் ப்ராடக்ட்டை விற்க பாருங்க. அதை விட்டுட்டு மார்க்கெட்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கமிஷனை காசை கொடுத்து நிறைய பொய் சொல்ல வச்சு, அதுவும் நிறைய இண்டஸ்ட்ரி, நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸே இருக்காது, வித்தாச்சு அவ்வளவுதான் சொல்ற கம்பெனிஸ் தான் இருக்கு. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்ரெசிவா மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாங்க.
இந்த 100 பேர் 50 பேரை உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்து மூளை செலவு செஞ்சு அவங்கள பேச வச்சு மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ல வச்சு இவங்க கிடைக்கிற கமிஷன் காசால லேண்டோட விலையை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகப்படுத்தி கஸ்டமர் தலையில கட்டும் போது 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு லேண்டு வாங்கின விலையிலே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதை எல்லாரும் பண்ணல, ஒரு சில கம்பெனிகள் பண்றாங்க. இதை நீங்க தவிர்த்துருங்க. ஏன்னா அதிக மோட்டிவேஷன் அதிக ட்ரைனிங் தேவையில்லை. வாரத்துக்கு 1 இருக்கலாம், மாசத்துக்கு 2 அல்லது 4 இருக்கலாம். பட் எந்த அளவுக்கு நீங்க உங்க எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க நீங்க தான் முடிவு பண்ணும். பட் இதுவே வேலையாயிடுச்சு, மோட்டிவேஷனே ஒரு வேலையாகி ப்ராடக்ட்டை கான்சென்ட்ரேட் பண்றதுல ரேட் ஓவரா போகுது. இதனால பாதிக்கப்படுறது மக்கள் தான். ஒரு தடவை வரணும் திரும்ப வரமாட்டான். அதனால இந்த விஷயங்களை சரிப்படுத்தணும்னு கேட்கிறேன். இதை நிறைய பேர் என்கிட்ட சொன்னதால நான் சொல்றேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து அல்ல. இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட சொல்றதால இதை நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். லாஸ்ட் வேர்டா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமா? இப்ப ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஒரு வீட்டு மனைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட்டுக்குள்ள வரும்போதோ இல்ல சோசியல் மீடியா வீடியோலயோ கண்டிப்பா நான் சொல்றேன், விர்ச்சுவல் டூரை அதிகப்படுத்துங்க. விர்ச்சுவல் டூர்னா என்ன? உங்களோட வீடு இப்படி இருக்கும், அந்த வீட்டை ஒரு இமேஜினேஷன், அந்த விஷுவலைசேஷன் பண்ண வைங்க. பெட்ரூம் இப்படிதான் இருக்கும், பாத்ரூம் இப்படிதான் இருக்கும், பால்கனி இப்படிதான் இருக்கும், போர்ட்டிகோ இப்படிதான் இருக்கும், சுத்திலும் கார்டன் இப்படிதான் இருக்கும், டெரஸ் இப்படிதான் இருக்கும். இது மாதிரி ஒரு விர்ச்சுவல் டூர், அதுவுமே அந்த விர்ச்சுவல் டூரும் ரியாலிட்டியா இருக்க மாதிரி பார்த்துங்க. மிக அதிகமா அங்க காட்டிட்டு மாடல் ஹவுஸ்ல நிறைய விஷயங்களை பண்ணிட்டு நெஜ ப்ராப்பர்ட்டியில வந்து இது மாதிரி இல்லாம இருக்கிறது, அல்லது விர்ச்சுவல் டூர்ல வந்து மிக அதிக அளவு இடத்தை காட்டுறது, ரொம்ப அதிக ஃபீச்சர்ஸா காட்டுறது, கொடுக்கறது கம்மியா கொடுக்கறது, சொல்றது கம்மியா இருக்கணும், கொடுக்கறது அதிகமா இருக்கணும். ஆனா என்ன நடக்குதுன்னா சொல்றது மிக அதிகமா இருக்கு, கொடுக்கறது கம்மியா இருக்கு. அதனால விர்ச்சுவல் டூர் இருக்கணும். ஏன்னா முதல்ல ஒரு கஸ்டமர் ஒரு ஃபாரின்ல இருக்க என்ஆர்ஐ கூட உங்களோட வெப்சைட் பார்த்தோ சோசியல் மீடியா பார்த்தோ ஒரு ப்ராப்பர்ட்டியை பை பண்ண போறான்னா முதல்ல அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். சரியா? அவன் வந்து வராமலே வர வைக்கிறது தான் விர்ச்சுவல் டூர். அதனால இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வே. பார்க்கும்போது பொட்டன்ஷியல் பயர்ஸ் கண்டிப்பா உங்க விர்ச்சுவல் டூர்ல இம்ப்ரெஸ் ஆகும். அது மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். அதனால கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு விர்ச்சுவல் டூர், அதே மாதிரி நல்ல ஒரு டிசைனர்கிட்ட போய் உட்காந்து, எடிட்டர்கிட்ட போய் உட்காந்து என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்க. சரியா? எப்பயுமே இடம் விற்கிறவனா இருக்காதீங்க, வாங்குறவனா இருங்க. உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு டபுள் பெட்ரூமோ சிங்கிள் பெட்ரூமோ ஒரு வில்லாவோ வாங்கணும்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அது எந்த மாதிரி இடத்துல இருக்கணும், ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்டா இருந்தா எவ்வளவு ரிட்டர்ன் வரணும், இத மாதிரி யோசிச்சு அதுக்கேற்ற பிளான் பண்ணி டிசைனரோட உட்கார்ந்தீங்க அப்படின்னா இந்த மிகைப்படுத்துதல் இருக்காது. மிகைப்படுத்தல் இல்லைனாலே நமக்கு சேல்ஸ் அதிகமாகும். எப்பவுமே சொல்றேன், உங்களோட ப்ராடக்ட் தான் பேசணும், ப்ராடக்ட பத்தி நீங்க பேசக்கூடாது. நீங்க ப்ராடக்ட் பத்தி பேசுறது ப்ராடக்ட பார்க்க விக்கல. அந்த வந்து பாக்குறவங்க அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரா போகணும். ஒரு கஸ்டமர் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க மாசத்துல 1 வருஷத்துல ஒரு கஸ்டமர் கூட எடுங்க, தப்பே கிடையாது. ஆனா அந்த கஸ்டமர் 100 கஸ்டமரை கூட்டு வர்ற மாதிரியான சர்வீஸை கொடுங்க. நான் திரும்ப சொல்றேன், நம்ம அமேசான்ல ஒரு மொபைல் விற்கல, கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து வைக்கிறவனுக்கு ஒரு சொத்தை கொடுக்குறோம். இந்த விஷயங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரியல் எஸ்டேட் துறையில நீங்க கொடிகட்டி பறக்கிற நாள் வெகு விரைவில் இல்ல, பிரபஞ்சம் போட்டு இதை காத்திருக்கு. சீயோண்டா. Subscribe now and press the bell icon. Never miss an update.